நாம இன்னைக்கு பார்க்க போறது உன்னி முகுந்தன் நிக்கிலா விமல் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் காமெடி எமோஷனல் மூவி கெட் செட் பேபி. இந்த படத்தோட கதை என்னன்னா, இது என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சொல்றதை விட ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரோட லைஃப் ஜேர்னின்னு சொல்லலாம். டாக்டர்ல பொண்ணுங்க மட்டும் மெஜாரிட்டியா எடுக்கிற கைனகாலஜிஸ்ட் கோர்ஸை ஒரே ஒரு பையன் நம்ம ஹீரோ மட்டும் அந்த கோர்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கு காரணமும் இருக்கு. அது மாதிரி அந்த கேரக்டரோட படிப்பு, ஆசை, காதல், விருப்பு, வெறுப்பு, ஈகோன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மெடிக்கல் காலேஜை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி இருக்கிற லிஸ்ட்ல அர்ஜுன்ங்கிற பேரை பார்த்துட்டு ஒரு பையனோட பேர் இருக்குடி அப்படின்னு கத்த எல்லா பொண்ணுங்களும் வேகமா ஓடி வந்து ஆர்வமா அந்த லிஸ்ட பாக்குறாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் கைனகாலஜிஸ்ட் படிக்கிறவங்க, அதாவது மகப்பேறு மருத்துவத்துக்கு படிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணுங்க மட்டும் மெஜாரிட்டியா எடுத்து படிக்கிற கைனோல ஒரே ஒரு பையன் பேர் மட்டும் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோ அர்ஜுன் பேர் தான். அன்னைக்கு கிளாஸ்ல அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி டாக்டர் சாந்தி எல்லாரையும் வெல்கம் பண்ணி இந்த கோர்ஸை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணதுக்கு பெருமைப்படணும். ஏன்னா எல்லாரும் இருக்கிற உயிருக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, ஆனா நீங்க இந்த உலகத்துக்கே வராத ஒரு உயிருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறீங்க அப்படின்னு பேசிக் லெக்சர் பண்ணவங்க கிளாஸ் முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் கிளம்பி போக எல்லா பொண்ணுங்களும் வேகமா ஓடி வந்து ஹீரோவை சுத்து போட்டுடுறாங்க. ஆளு வேற அழகா இருக்கிறதால பொண்ணுங்க எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோவுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் அந்த கிளாஸ்ல கம்பெனி, அதனால அவனும் அவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆயிடுறான். ஆமா, நீ எதுக்காக கைனகாலஜி சூஸ் பண்ணேன்னு கேட்க அவன் உங்களெல்லாம் பார்க்கதான் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா, ஹீரோ அவங்க வீட்டோட 2வது புள்ள. ஹீரோ சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க அம்மா 3வது முறை மாசமா இருந்திருக்காங்க. குழந்தை பிறக்க போற டைம்ல அர்ஜுனோட அப்பா வெளியூர்ல வேலையா இருந்திருக்காரு. கூட யாருமே இல்ல, ஹீரோ மட்டும் தான் இருந்திருக்கான். அவங்க கீழே விழுந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சு வழியில துடிச்சப்ப ஹீரோ தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் அப்ப அவங்க இறந்துட்டாங்க. நம்மளால நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு நினைக்கிறப்ப நம்ம அதுக்கான டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த பொண்ணுங்க கேங்ல கௌரிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோ கூட பயங்கரமா க்ளோஸ் ஆயிடுறா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த கௌரிய கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரஞ்சித்னு ஒரு பையன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இதுவரையும் டைரக்டா சொல்லிக்கல, ஆனா இவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் காலேஜ்ல இவங்களுக்கு கிளாஸ் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பிசிக்கல் ட்ரைனிங்கும் நடக்குது. வர பேஷண்ட் எல்லாம் செக் பண்றது, அவங்கள அப்சர்வேஷன் பண்றது, அவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறதுன்னு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் டாக்டர் சாந்தி டெலிவரி பாக்குற ஆபரேஷன் தியேட்டர்ல ட்ரைனிங் நடக்குது. பேஷண்ட் பிரசவ வலிக்கு பயந்து கத்தி அழுதுகிட்டு இருக்க டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸை விட்டு அவங்கள அமைதியாக்க சொல்றாங்க. பொண்ணுங்க எல்லாம் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவங்க அமைதியாகிற மாதிரியே இல்ல. ஹீரோ அவங்க கிட்ட பயப்படாதீங்க சேச்சி, உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆபரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீசியா போட்டுருவோம், அதனால உங்களுக்கு எந்த வலியும் தெரியாது, அதுவும் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சிறப்பான டாக்டர்ஸ்னு பொறுமையா பேசி அவங்கள அமைதியாக்கி அவங்களுக்கு அனஸ்தீசியா போட்டுறாங்க. அப்பயே டாக்டர் சாந்திக்கு ஹீரோ மேல நல்ல நம்பிக்கை வந்துருது. ஹீரோ ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு வெளில நின்னுட்டு இருக்க அவங்க கிட்ட வந்த டாக்டர், இன்னைக்கு பேஷண்ட் நல்லா நீ ஹேண்டில் பண்ண, உனக்கு நேச்சுரலாவே பொண்ணுங்களை பத்தி சென்சிட்டிவான ஃபீலிங் இருக்கு, அது உனக்கு நல்லாவே உதவும், ஃபியூச்சர்ல நீ ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் ஆவன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல ஹீரோக்கு ஒரே பெருமையாயிடுது. இப்படியே படிப்பு நல்லபடியா போயிட்டு இருக்க ஹீரோ ஐவிஎஃப்ல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுறாரு. செயற்கை கருத்தரிப்பு தான் ஐவிஎஃப்னு சொல்றோம். அப்படியே காலேஜ் லைஃப்ல இருந்து கட் பண்ணா டாக்டர் சாந்தியோட ரெக்கமெண்டேஷன் மூலமா ஹீரோ ஒரு சர்ச்சோட ட்ரஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்றாரு. அங்க பார்த்தா அவரை தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறது, ஃபியூஸ் போன பல்பை மாத்துறதுன்னு சர்ச்சோட வேலையா தான் கொடுக்குறாங்களே தவிர அவரோட படிப்பு சம்பந்தமா எந்த வேலையும் வர மாட்டேங்குது. என்னடா இப்படி போய் இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அன்னைக்கு நைட் எமர்ஜென்சியா ஒரு லேடி பிரசவத்துக்கு வராங்க. இருங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு ஹீரோ போயிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கான காஸ்டியூம் போட்டு வர அங்க பார்த்தா அவரை உள்ளேயே விட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா அங்க தங்கமணிங்கிற ஒரு கம்பவுண்டர் தான் எப்போதும் பிரசவம் பார்ப்பாங்களாம். அவங்க இன்னைக்கு 336வது பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லி கதவு சாத்திடுறாங்க. என்னடா இது, கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தா இவங்க உள்ளேயே விட மாட்டாங்களேன்னு ஹீரோக்கு ஒரே ஃபீல் ஆயிடுது. அடுத்த நாள் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்க அங்கதான் படத்தோட ஹீரோயினும் வராங்க. இவங்களுக்கு செஃப் ஆகணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஃபுட் விளாகும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்கள பார்த்துட்டு இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாரு. இதுங்கெல்லாம் காசை வாங்கிட்டு ஓசியில வேற தின்னுட்டு வாயில வந்ததை அடிச்சு விடுவாங்கன்னு ஹீரோ சொல்ல அதை ஹீரோயின் காதுல வாங்கிடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்தவங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்க ஹீரோ அவர் எதுவும் சொல்லாத மாதிரியே நிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப வாய புடுங்கனோட ஹீரோ திரும்ப பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏதோ ஒரு வீடியோல நீ ஒரு கடையில பிரியாணி வேற லெவல் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு நானும் நம்பி போய் சாப்பிட்டேன், அதுல காசும் போச்சு வயிற்றையும் கலக்கி விட்டுருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஐயோ அவசரப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டோமோ அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா ஜாயின் பண்றாரு. அவரை வெல்கம் பண்ண சீஃப் டாக்டர் ஹீரோக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்றாரு. அவரு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க அப்ப அந்த வழியா டாக்டர் நளினி பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு கைனோ டாக்டர் தான், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர். ஆனா என்ன பயங்கர
பயங்கர சிறுமூஞ்சி. அவங்கள கூப்பிட்ட சீஃப் டாக்டர் இவர் தான் அர்ஜுன், புதுசா ஜாயின் பண்ணிருக்காப்ல. மெடிக்கல் காலேஜ்ல இருக்காங்களா டாக்டர் சாந்தி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்திருக்காரு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. பதிலுக்கு சிரிச்சு வெல்கம் கூட பண்ணாம சரி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட நான் உங்க கூட வேலை பார்க்க போறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல அவங்க அதுக்கும் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காம எனக்கு மீட்டிங் இருக்கு டைம் ஆச்சுன்னு அவசரமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல நளினியை சேர்த்து 3 கைனோ டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேருமே லேடிஸ். ஹீரோ மட்டும் தான் ஒரே மேல் டாக்டர். அதோட ஹீரோ புதுசுங்கிறதால அவருக்கு சம்பளம் எதுவும் கிடையாது. வர பேஷண்ட்டையும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவையும் வச்சுதான் பே பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க ரூமுக்கு வெளில பார்த்தா அவரோட நேம் போட்ட ஒரு நேம் போர்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அசிஸ்டண்டா ஒரு நர்ஸும் இருக்காங்க. அவங்க பேரு ஜான்சி. முதல் நாள் ஹீரோவுக்கு எந்த பேஷண்ட்டும் வரல. அதனால ஃபுல் டே உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் வேலைக்கு வர அப்பதான் டாக்டர் நளினியும் வேலைக்கு வராங்க. நல்ல லக்ஸுரி கார்ல வந்து இறங்குறாங்க. ஹீரோ அவங்களுக்கு ஹாய் சொல்றாரு. அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணாம முறைச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்களோட காரை பார்த்த ஹீரோ அதை தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நம்மளும் நல்லா சம்பாரிச்சு இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர நர்ஸக்கா அவர்கிட்ட சார் இன்னைக்கு நமக்கு நிறைய டோக்கன் வந்திருக்கு சார் அப்படின்னு ஒரே குஷியா சொல்றாங்க. அப்படி எத்தனை டோக்கன் வந்திருக்குன்னு பார்த்தா மொத்தம் 3 டோக்கன் தான் புக் ஆகிருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு பேஷண்ட் கூட வராத ஹீரோக்கு இப்ப 3 பேஷண்ட் வந்திருக்காங்கல்ல. அவங்களுக்கு கன்சல்டேஷன் செக்அப்லாம் ஆரம்பிக்க அவங்களுக்கு ஹீரோட அப்ரோச் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவர்கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இங்க ஹீரோக்கு இப்படி போயிட்டு இருக்க அந்த பக்கம் இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. இங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிஷாக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் குழந்தை இல்ல. அதனால வீட்டுல ஒரே மன உளைச்சலா இருக்கு. அதோட வீட்டுக்காரரும் ஒழுங்கா டியூட்டிக்கு போறது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொன்னா அதுக்கு வரவும் மாட்டாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சரி விடு கவலைப்படாத, முதல்ல நம்ம போய் கன்சல்டேஷன் பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ரவி சுஜான்னு ஒரு ஜோடியை காட்டுறாங்க. இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்ல. இங்க டாக்டர் நளினி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதால பக்கத்து ஊர்ல இருந்து வந்து இங்க ரூம் எடுத்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செக்அப் முடிச்சவங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் நளினியை பாக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்க அவங்க கிட்ட வந்த நர்ஸக்கா டாக்டர் நளினி இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. எது டாக்டர் இன்னைக்கும் வரலையா? அந்த அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு. இதோட 3 தடவை வந்துட்டு போயிட்டோம். அவங்க வரவே இல்லைன்னு சுஜா கடுப்பாயிடுறாங்க. சுஜாவை அவங்களோட ஹஸ்பண்ட் ரவி தான் அமைதியாக்கி அங்க இருந்து அழைச்சிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோவும் கரெக்டா அவரோட ரூம்ல இருந்து வெளில வராரு. என்னாச்சுன்னு கேட்க அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்து டாக்டர் நளினிக்காக இங்க ரூம் எடுத்து தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு வரலன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ பேஷண்ட்டை நினைச்சு வருத்தப்படுவார்னு பார்த்தா ஒரு டாக்டர் பாக்குறதுக்காக ரூம் எல்லாம் எடுத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்களான்னு ரொம்ப பெருமையா பாக்குறாரு. டாக்டர் நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க ஃபியூச்சர்ல நல்லா ஃபேமஸ் ஆகுறப்ப இந்த டாக்டர் மாதிரி பர்சனல் விஷயத்துக்காக வெளில போயிட்டு வர பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவரு பேஷண்ட் நமக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க செமையா இருக்குல்ல இது அப்படின்னு ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாரு. அதை கேட்டு நர்ஸக்காவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க ஒரு நாள் ஆயிஷாவோட செக்அப்காக அவங்களும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் நளினியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ரவியும் சுஜாவும் டாக்டர் நளினியோட ரூம்ல இருந்து வெளில வராங்க. வெளில வரப்ப இந்த அம்மா சரியான சிடுமூஞ்சா இருக்கு, ஒழுங்கா நம்மள பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சுஜா அழுதுகிட்டே போறாங்க. அதை ஹீரோயினும் ஆயிஷாவும் பாத்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு பக்கத்து ரூம்ல ஹீரோவை பார்த்துட்டு வெளில வர பேஷண்ட்லாம் ஹாப்பியா வராங்க. அங்க பாருடி அந்த டாக்டர் கிட்ட இருந்து வரவங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா வராங்கன்னு அப்படின்னு உடனே போய் அப்பாயின்மெண்ட்டை இந்த டாக்டருக்கு மாத்திடுறாங்க. 2 பேரும் டாக்டரை பார்க்க உள்ள வர அங்க பார்த்தா ஹீரோ உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. டாக்டரா வேற போயிட்டாரு, அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் அன்னைக்கு நடந்ததுக்காக சாரி கேட்டுடுறாங்க. இதுக்காகவா அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, சரி மன்னிச்சிட்டேன் போங்கன்னு சொல்றாரு. அப்ப வந்தவங்க கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க நர்ஸக்கா சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு வந்தவங்க பேஷண்டா வந்திருக்காங்கன்னு புரியுது. ஆயிஷாவோட ஃபைல வாங்கி பார்த்தவரு அவங்க ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்டை கேட்கிறாரு. அவங்க அவர் இங்க வரமாட்டாருன்னு சொல்ல ஹீரோ நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. அதோட அவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பி அதை ஃபில் பண்ணிட்டு வர சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோ ஆயிஷாவோட ஹஸ்பண்ட் ரஹீமை பாக்கிறதுக்காக வராரு. ரஹீம் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அதனால அவர் அடிக்கடி IVF ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போறதை யாராவது பார்த்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும்னு யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே வர வேணாம், அதுக்கு நீங்க சில ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் போதும்னு சொல்றாரு. முதல்ல ரஹீம் ரொம்ப யோசிக்க நீங்க இதை மட்டும் பண்ணீங்கன்னா இதனால இருக்கிற உங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாகிடும்னு சொல்றாரு. அதை கேட்டு ரஹீமும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வழியா சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆயிஷா கிட்ட நீங்களும் ரஹீமும் ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, அப்பதான் ஸ்ட்ரெஸ் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றாரு. அவங்களும் கண்டிப்பா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஆயிஷா கிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு அவர் மேல பயங்கர கிரஷ் வந்துடுது. ஹீரோவுக்கும் அவங்க மேல லவ்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கிறது, அப்பப்ப ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணிக்கிறது, காஃபி ஷாப் போறது, டின்னர் போறதுன்னு வெளில போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க காதலும் ஆயிஷாவோட செக்கப்பும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோ ரஹீம் போற இடம்லாம் வந்து அவரோட சாம்பிள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி கொடுக்கறதுன்னு அவர் எவ்வளவு கேட்டும் கொடுக்க மாட்டாரு. ஹீரோ ஏன் இவ்வளவு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அவருக்கு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் வந்த ஒரு முதல் பேஷண்ட் வேணும்ல, அதான் ஒரு வழியா ஆயிஷா ரஹீமை ரொம்ப கம்பல் பண்ணி அவர்கிட்ட இருந்து சாம்பிள் வாங்கிடுறாங்க. அடுத்த
கொஞ்ச நாள்லயே ஆயிஷா பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் அவங்க 2 பேர் முகத்திலயும் சிரிப்பே வருது. அதுல இருந்து ரஹீம் அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாத்தையும் ஒரே சாங்லயே காமிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா 9 மாசம் ஆயிடுது. ஆயிஷா இப்ப டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்க ரஹீம் யூனிஃபார்மோடய பரபரப்பா அங்க வர, அங்க பார்த்தா ஹீரோ அவங்கள விட ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா இதுதான் அவரோட முதல் டெலிவரி, அதனால ரொம்ப டென்ஷனா இருக்காப்ல. ரஹீமை விட்டே தனக்கு கை கொடுக்க சொல்லி வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி மனசு அமைதியாக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாரு. ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிடுது. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய ஹீரோ முதல் முறை கையில எடுக்கிறப்ப அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுல ரஹீமும் ஆயிஷாவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுல இருந்து ஹீரோட ரீச்சே வேற மாதிரி போக ஆரம்பிச்சிடுது. இந்த ரிசல்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் வேர்ட் ஆஃப் மவுத்லயே நிறைய பேஷண்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அங்க இருக்கிற மிச்சம் 3 டாக்டர்ஸை விட இவரை பார்க்க தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவர்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ நல்லா பீக்ல போயிட்டு இருக்கப்பயே வெளியில இருந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி கேள்விப்பட்டு ஒரு புது ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்பதான் கிராடல் ஆஃப் ட்ரீம்ஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காங்க. அந்த ஹீரோவை வச்சு தான் ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்காங்க. அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த இன்சார்ஜ். அந்த மீட்டிங் முடியறப்பே ஹீரோவுக்கு வெல்கம் கிஃப்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வேற கொடுக்குறாங்க. அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு ஒரு பயங்கரமான கார் கிடைச்சிட்டு அதோட அவருக்கு ஜோசப்னு ஒரு பிஏவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை இனாகிரேஷன் பண்றாங்க. அங்கேயே அவர் கூட படிச்ச டாக்டர் கௌரியையும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் டாப் கியர்ல பிக்கப் ஆகி பயங்கரமா போக ஆரம்பிக்க அடுத்த சில மாசத்திலே ஹீரோ ஒரு பெரிய வீடே கட்டிடுறாரு. ஹாஸ்பிட்டலையும் நல்லா ப்ரமோட் பண்ணி பெரிய பிராண்ட் ஆக்கி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோயினும் அவங்களோட ரொம்ப நாள் ஆசையான கிளவுட் கிச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட் மோட்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஃபைனலா என்ன, கல்யாணம் தான். ஹீரோயின் வீட்டுல பேசி 2 சைடும் சம்மதத்தோட நல்லபடியா கல்யாணமும் முடியுது. ஒரு பக்கம் பர்சனல் லைஃப், ஒரு பக்கம் ஒர்க் லைஃப்னு ரெண்டுமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா டாக்டர் நளினி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ இவங்கள முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல விட டபுள் சேலரி கொடுத்து வேலைக்கு எடுத்திருக்காப்ல. அங்க அவ்வளவு சிடுமூஞ்சியா இருந்தவங்க இப்ப ஹீரோவை பார்த்தோம்னா அவ்வளவு சிரிச்சு பேசுறாங்க. ஹீரோ அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க கிட்ட உங்களுக்கு இங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஃபுல் ஃப்ரீடமோட வேலை பார்க்கலாம்னு ஒரு மாதிரியான மாடுலேஷன்ல சொல்றாரு. அதுல பழைய மாதிரி அவங்களோட மூஞ்சே சுருங்கி போயிடுது. ஹீரோ நீங்க ஒர்க் பண்ணுங்க, நான் அப்புறமா மீட் பண்றேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட் ஹீரோவும் அவரோட மேனேஜர் ஜோசப்பும் சஞ்சுங்கிற ஒருத்தவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சஞ்சு சினிமால ஹீரோயினா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு, பிஸியாவே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு குழந்தை பத்துக்கு 10 மாசம் டைமே கிடையாது. அதோட நல்லா போயிட்டு இருக்க டைம்ல உடம்பு வேற போயிட்டுனா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதனால சரோகசி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. நயன்தாரா குழந்தை பத்துக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி, அதுக்குதான் ஹீரோ வர சொல்லிருக்காங்க. அதுக்காக ஹீரோவும் யாரு சஞ்சுவோட குழந்தைய பத்துக்க போறாங்களோ அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு சரோகசி ப்ரொசீஜர்லாம் சொல்ல அவங்களும் ஓகே சொல்றாங்க. அதோட முக்கியமான விஷயம் இதை வெளில தெரியாம பாத்துக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நளினியை பாத்துக்கிட்டு இருந்த ரவியும் சுஜாவும் இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்க டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு ரிப்போர்ட்டை டாக்டர் கௌரி கிட்ட காட்டுறாங்க. அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நெகட்டிவ்னு வந்திருக்கிறதா சொல்ல சுஜா அதுல ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. நாங்க போகாத கோவில் இல்ல, பண்ணாத டெஸ்ட் இல்ல, ஃபாலோ பண்ணாத டயட் இல்லன்னு ரொம்ப அழுது புலம்ப ஆரம்பிக்க கௌரி அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வராங்க. ஹீரோ அவங்க கிட்ட அவர் இதுக்கு முன்னாடி சில பேஷண்ட்டுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் பத்தியும் அதோட ரிசல்ட் பத்தியும் விளக்கி நான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரவி ஆல்ரெடி நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல செலவு பண்ண எங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ உடனே அவங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாரு. இல்ல டாக்டர் அவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்னு கௌரி சொல்ல நான் சொல்றதை செய், போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இது மாதிரி டஃப்பான கேஸ் எல்லாம் முடிச்சாதானே நல்லா பயங்கரமா ரீச் ஆக முடியும், அதான் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் ஹீரோ இப்படி சொல்றதால அவர் மேல நம்பிக்கை வந்து சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போன உடனே கௌரி கிட்ட பேஷண்ட்டுக்கு நாம தான் நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்றாரு. இல்ல அது வந்துன்னு கௌரி ஏதோ சொல்ல வர ஹீரோ அதை காது கொடுத்து கூட கேட்காம கூட படிச்ச ஃப்ரெண்டு கிட்டே நான் சொல்றதை மட்டும் செய்யன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. அப்பதான் நர்சக்காவும் வேலைக்கு வராங்க. அன்னைக்கு அவங்க வேலைக்கு லேட்டா வர வாங்க மேடம் நீங்க என்ன வேலைக்கு மதியம் வந்திருக்கீங்க, இனிமே இப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு ஹார்ஷா சொல்லிடுறாரு. இவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. ஆனா ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரு. இப்படி ஹீரோ தன்னோட வேலையில பயங்கரமா மூழ்கி போய் வேலை பார்க்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. ஊர்ல அங்க ஹீரோவோட படம் போட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல 90% ரிசல்ட்னு பேனரா இருக்கு. அந்த மாதிரி பேனர்ஸை அதிகப்படுத்த சொல்றாரு. டிவில நிறைய ஆட்ஸ் போட சொல்றாரு. அதோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டிவிலையும் 24 மணி நேரமும் ஆட் பிளே பண்ண சொல்றாரு. முக்கியமான விஷயம் இந்த மாசம் 101 குழந்தைங்க ரிசல்ட் கொடுக்கணும்னு டார்கெட் வைக்கிறாரு. இப்படி இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு ஹீரோ வெளில வர அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. காலையில இருந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு, லைட்டா வாமிட்டிங் ஃபீலாவும் இருக்குன்னு சொல்றாங்க. சரி அப்ப நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சவரு வாட்ஸ்அப்ல தயாராருங்க மக்களே ஜூனியரி சாந்திவேன்னு ஸ்டேட்டஸ் போடுறாரு. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிக்க ஒரே வாழ்த்துக்கள் மலையா பொழியுது. உடனே வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட பிரெக்னன்சி கிட் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்ல அவங்களும் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவரை எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் வரல, ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருது. அவங்க பிரெக்னன்ட்லாம் எதுவுமே இல்ல, அவங்க ஏதோ ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ண டயர்ட்ல அப்படி ஆகிருக்கு. அத ஹீரோயின் சொன்னதுல இவரே பிரெக்னன்சின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளேயே எல்லாருக்கும் சேதி சொன்னதுல ஹீரோயினோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்படி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பல்பானதுல ஹீரோவுக்கு ஒரே ஷேம் ஆயிடுது. மாமனார் சரி விடுங்க மாப்பிள்ள பாத்துக்கலாம்னு அவருக்கு என்னென்ன சாப்பிடணும்னு டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பாவம் டாக்டருக்கே டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிட்டு. அப்புறம் ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஷாப்பிங்க்கு சூப்பர் மார்க்கெட் போக அங்க அவர் கூட படிச்ச கார்டியாலஜி டாக்டர் ரஞ்சித்தை பாக்குறாங்க. அவரு அவரோட ஒய்ஃப்
அவங்க பொண்ணுன்னு ஃபேமிலியா அங்க வந்திருக்காங்க. அர்ஜுனும் ரஞ்சித்தும் அவங்களோட ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணிக்க ரஞ்சித்தோட ஒய்ஃப் ஹீரோயின் கிட்ட பசங்க இருக்காங்களான்னு கேஷுவலா கேக்குறாங்க. அதுல ஹீரோட முகமே மாறி போயிடுது. அட அர்ஜுன் நினைச்சா எத்தனை குழந்தை வேணுமோ பெத்துப்பான்னு ரஞ்சித் ஃபண்டா சொல்ல அப்படியே எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுல இருந்து ஹீரோ இந்த பிரெக்னன்சி பத்தியே யோசிச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் வந்தா அவர் சொன்ன ஆட் டிவில ஓடிட்டு இருக்கு. நமக்கே குழந்தை இல்ல, இதுல பேஷண்ட்டுக்கு வேற அட்வைஸ் கொடுக்குறோமேன்னு தோண ஆரம்பிச்சிடுது. அன்னைக்கு ஹீரோவை ஒரு பத்திரிகையில இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களை ரொம்ப கைராசியான டாக்டர்னு சொல்றாங்க, உங்களோட கையை கடவுளோட கைக்கு சமமா பேசிக்கிறாங்க அப்படின்னு இன்டர்வியூல கேட்க ஹீரோ அப்படிலாம் இல்ல, எங்களோட டெக்னாலஜியும் டெக்னிக்கும் சேர்ந்து நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்றாரு. குழந்தை இல்லாத இவ்வளவு பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற நீங்க உங்களுக்கு குழந்தை வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களோன்னு கேட்டுறாரு. அதுல ஹீரோ செம்ம காண்டாயிடுறாரு. இருந்தாலும் வெளில காட்டிக்காம கேஷுவலா பேசி இன்டர்வியூவை முடிச்சு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்பதான் சுஜாவோட ஹஸ்பண்ட் ரவி ஹீரோவை பாக்கிறதுக்காக வராரு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு தான் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காரு. அவரு பேசிட்டு இருக்கப்பயே சினிமா ஹீரோயின் சஞ்சுவோட புருஷன் அங்க வராரு. ஹீரோ சொன்ன பொண்ணுக்கு இவரோட சாம்பிளை வச்சு அவங்க நல்லபடியா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அதான் வந்து வாட்ச கிஃப்டா கொடுத்துட்டு போறாரு. இவரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்ட நேரமோ என்னமோ தெரியல, பேக் டு பேக் சத்திய சோதனையா இருக்கு. இவங்களுக்கு குழந்தை உண்டாகணும்னு அவரோட மாமனார் மாமியார் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த கோயிலை சுத்தி முடிச்சுட்டு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கோவில் வாசல்ல விழுக அங்க பார்த்தா கோவில் கிட்ட அவங்க ஹாஸ்பிட்டலோட பேனர் இருக்கு. ஐயோ என்ன யாராவது இங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், முதல்ல வாங்கி இருந்து போலாம்னு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஹீரோயினோட டேட்டை வச்சு மாசம் மாசம் ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த டைம்ல ஹீரோ குழந்தைக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவர் ஷெட்யூல் பண்ற ஒரு டைம் டேபிளும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எல்லா டைம்லயும் ரிசல்ட் நெகட்டிவாவே வருது. இவருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா குழந்தை இல்லையேங்கிறது பிரச்சனை இல்ல, அது எப்படி எனக்கு குழந்தை உண்டாகாம இருக்கலாம் அப்படின்னு அதை பிரஸ்டீஜா ஏற்கனவே ஃபிட்டா தான் இருக்காரு. இருந்தாலும் என்னென்னமோ டயட்ல இருந்து பாக்குறாரு, அதுவும் வேலைக்கு ஆகல. இவருக்கு இப்படி ஒரே சோதனையா போயிட்டு இருக்க அப்பதான் அதுக்கு மேல ஒரு சோதனை நடக்குது. சினிமா ஹீரோயின் சஞ்சுக்கு சரோகசி பண்றதுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கு. நான் தான் நடிகை சஞ்சுக்கு சரோகசி மதரா இருக்கேன், டாக்டர் அர்ஜுன் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, ஆனா காசும் கொடுக்கல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சஞ்சுக்கு தெரிய வர நாங்க இதை வெளில தெரியாம பண்ண சொன்னோம், ஆனா இப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டுன்னு பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு டாக்டர் சொல்ல, டாக்டர் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்னதான் அந்த புது பிரச்சனை வந்திருந்தாலும் ஹீரோ இன்னும் குழந்தை உண்டாகாத பிரச்சனையிலே இருக்காரு. அதனால ஹீரோயின் அவர்கிட்ட சரிவா ரெண்டு பேருமே என்னன்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ தான் ஃபெர்டிலிட்டி டாக்டர் ஆச்சு, அவரே இதுக்கான செக்அப் பண்ணி வெளில தெரிஞ்சா பயங்கர அசிங்கமா போயிடும்னு ஃபீல் பண்றாரு. இவர் தான் இந்த விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது. ஆனா ஹீரோயின் அது நடக்கிறப்ப நடக்கும்னு எப்போதும் போல கேஷுவலா தான் இருக்காங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. ஹாஸ்பிட்டல்ல இவங்க தான் ஹீரோவோட ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாது. அதனால அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ண வைக்கிறாரு. ஒரு நர்ஸும் அவங்களுக்கு சாம்பிள் எடுத்து முடிச்சிட்டு எவ்வளவு நாளா ரேஷஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ரேஷஸா டெஸ்ட் எடுக்கிறப்ப எனக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ அவரோட பிரஸ்டீஜுக்காக இப்படி ஒரு ரீசனை சொல்லி டெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்கன்னு புரியுது. அதுல ஹீரோயின் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஏன் உண்மையை சொல்லி டெஸ்ட் எடுக்கலன்னு ஹீரோ கிட்ட கேட்க, இவ்வளவு பெரிய ஃபெர்டிலிட்டி டாக்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா வெளியில எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும்னு கதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் ஹீரோட பிஏ கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. இந்த சரோகசி வீடியோக்கு பின்னாடி பழைய ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் தான் இருந்திருக்காருன்னு சொல்றாரு. கட் பண்ணா அந்த சீஃப் டாக்டரை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் கிராடல் ஹாஸ்பிட்டலோட ஓனரும் வந்திருக்காங்க. எதுக்காக அவர் இப்படி பண்ணாருன்னு பார்த்தா ஹீரோவை பழைய மாதிரி அவருக்கு கீழே வேலை பார்க்க சொல்றாரு. அதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வேற என்ன பிரச்சனைன்னு கேட்க, நீ என்னோட பேஷண்ட் சுஜாவையும் டாக்டர் நளினியையும் பறிச்சுட்டு போனதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்றாரு. நான் ஒன்னும் அவங்கள வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வரலையே, அவங்களா பிடிச்சுதான் வந்தாங்கன்னு சொல்றாரு. சரி வேற என்னன்னு கேட்க, என்னடா வேற என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, சரோகசி மேட்டரை பயங்கர வைரல் ஆக்கி உன்னோட ஹாஸ்பிட்டலையே மூட வச்சிருவேன்னு சொல்ல, இவ்வளவுதானா, சரி வைரல் ஆக்குறதுன்னு ஆக்கிக்கோ அப்படின்னு அவர் சொல்ற எதுக்குமே ஹீரோ பயப்படுற மாதிரியே இல்ல. அதுக்கு மேல பதில் சொல்றதுக்கு அவர்கிட்ட பாயிண்ட் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னா அந்த சீஃப் டாக்டர் முழிக்க ஹீரோ வரட்டா மாமேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுது. அதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துடுது. அந்த மெசேஜை ஹீரோயினும் பாத்துடுறாங்க. போதுமா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இது ஒன்னும் அடம் பிடிச்சு கிடைக்கிற பொருள் இல்ல, இதெல்லாம் நடக்கிறப்பதான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹீரோக்கு நமக்கு தான் எதுவும் பிரச்சனை இருக்கும்னு சந்தேகம் வருது. இப்ப அவருக்கு டெஸ்ட் எடுக்கணும், ஆனா எங்க போனாலும் மாட்டிப்பாரு. அதனால அவரோட ஃப்ரெண்டை வர வைக்கிறாரு. அவருக்கு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வர வச்சு அவர்கிட்ட ஹீரோ அவரோட சாம்பிளை கொடுக்குறாரு. ரூமுக்கு போயிட்டு உன்னோட சாம்பிளை எடுத்துட்டு வர மாதிரி வந்து இந்த சாம்பிளை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போறாரு. அவரும் வேலையை முடிச்சிட்டு வந்து ஹீரோட சாம்பிளை அவரோட சாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு போறாரு. இப்படி பர்சனல் லைஃப்ல இவர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல அவரோட டார்கெட் 101 குழந்தைங்களை அச்சீவ் பண்ணிடுறாரு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு அந்த 101 குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் குழந்தைங்களோட அங்க வந்திருக்காங்க. அதுல அந்த பேஷண்ட்லாம் நாங்க குழந்தை இல்லாம இருந்தோம், டாக்டர் அர்ஜுன் தான் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னு அவரை பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இவரை இப்படி
எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருந்தா ஹீரோ ஒரு ஓரமா சோகமா நின்னுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த பாராட்டுக்கு சொந்தக்காரரான ஹீரோட ஒய்ஃப் வரல. இப்பதான் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நைட் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணி ஈவெண்ட் நடக்க போறதால பயங்கர குஷியில இருக்காரு. அவரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதால இன்னைக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு முடிவு பண்றாரு. ஆனா ஹீரோட ஈவெண்ட் அன்னைக்கு தான் ஹீரோயினுக்கும் அவங்களோட பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங் இருக்கு. அவங்க அதுக்காக ஃபிளைட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க ஹீரோ அப்பயே குழந்தைக்கு ட்ரை பண்ணணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அவங்க இது எனக்கு முக்கியமான மீட்டிங், நான் இதுவரையும் உனக்கு என்னைக்காவது நோ சொல்லியிருக்கேனா, நான் இந்த மீட்டிங்க்கு போயே ஆகணும்னு கிளம்ப ஹீரோ நீ எங்கேயும் போக கூடாது, நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணியே தரணும்னு அவங்கள காயப்படுத்தி வலுக்கட்டாயமா கட்டில பிடிச்சு தள்ளி விடுறாரு. அதுல கடுப்பான ஹீரோயின் ஹீரோ செவிலே ஒண்ணு விட்டுடுறாங்க. அவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அப்பதான் நாம பண்ணது தப்புன்னு அவருக்கு சுயநினைவே வருது. அவருக்கு குழந்தை உருவாகியே தரணும்னு பைத்திய மாதிரி ஆயிட்டாருங்க. ஹீரோவோட இப்படிப்பட்ட வேலையால ஹீரோயின் அவரை வெறுத்தே போயிடுறாங்க. அதனால கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனோம்னா அன்னைக்கு அவரோட ரிசல்ட் வந்துடுது. அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நமக்கு காட்டல. ஆனா கோவமா போன ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கே வரல. அதனால இவரு ரொம்ப அப்செட்டாவே இருக்காரு. வேலையில கூட யார்ட்டையும் சரியா பேசுறது இல்ல. இந்த கேப்ல நடிகை சஞ்சுக்கு சரோகசில அவங்களுக்கான குழந்தை பிறந்துடுது. அதுவும் ட்வின்ஸ் பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தைய வாங்கிட்டு கிளம்ப அப்ப கூட ஹீரோ உம்முன்னு தான் இருக்காரு. இப்படி ஹீரோ சோகத்துல மூழ்கி இருக்க அவருக்கு அதுக்கு மேல ஒரு சோகமான நியூஸ் வருது. அது என்னன்னா நர்சக்கா ஜான்சி இறந்துட்டாங்க. விஷயம் கேள்விப்பட்டு அவங்களோட வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட கணவர் ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப கூட அவரு நீங்க தான் டாக்டர் அர்ஜுனான்னு கேட்டு அவர்கிட்ட வந்து பேசுறாரு. ஏன்னா நர்சக்கா ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அவர் இப்ப இவ்வளவு ஃபேமஸா இருக்கிற வரைக்கும் அவங்க கணவர் கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்ப அவர் மூலமா தான் நர்சக்காவுக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு, அதனாலதான் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதாகவும் சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல. சில பேர் தான் நான் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா ஆவேன் ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் இந்த ஜான்சி அக்காவும் ஒருத்தவங்க. ஆனா நான் என்னோட பயணத்துல நான் அவங்கள மறந்தே போயிட்டேனேடா அப்படின்னு ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஹீரோ இப்படி மொத்தமா நொந்து போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்க அவர்கிட்ட ஓடி வந்த டாக்டர் கௌரி டாக்டர் சுஜாவுக்கு எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை காதலே வாங்காம சோகமா உட்கார்ந்துருக்க கௌரி அர்ஜுன்னு சத்தமா கூப்பிடுறாங்க. என்ன இவன் நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறான்னு ஹீரோ பார்க்க என்ன ஆனாலும் நீ டாக்டர் தான், உன் மேல அந்த மரியாதை எனக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா இப்ப பேஷண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கா கிளம்பி வான்னு உரிமையோட கோவமா சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோக்கு நர்சக்கா நீங்க ஃபேமஸ் ஆன அப்புறம் எந்த பேஷண்ட்டையும் வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு சொன்னது மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அதனால ஹீரோவும் உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு வராரு. ஆபரேஷனுக்காக பண்ண அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க அதுல அவங்களுக்கு ரத்த கட்டு இருக்குன்னு தெரிய வருது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ குழந்தைய வெளில எடுக்கணும்னு சொல்ல சுஜாவோட இந்த பிரச்சனையால ஆபரேஷன் அப்ப அவங்களுக்கு அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு கார்டியோ டாக்டர் கண்டிப்பா வேணும்னு டாக்டர் நளினி சொல்லிடுறாங்க. சரின்னு ஹீரோ உடனே அவரோட காலேஜ் மேட் ரஞ்சித்துக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்ல அவரும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்து சேர்ந்துடுறாரு. சுஜாவோட கார்டியோ ரிப்போர்ட்டை பார்த்த ரஞ்சித் அவங்களோட ரத்த கட்டு லங்ஸை பாதிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இது அவங்களோட பிரெக்னன்சியால வந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. சரி எது எப்படியோ ஆபரேஷனை நல்லபடியா முடிப்போம்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு வராங்க. அங்க பார்த்தா ஹீரோவுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப டாக்டர் நளினி அர்ஜுன்னு குரல் கொடுக்க அப்பதான் சுயநினைவுக்கே வராரு. தன்னை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கிட்டவரு இப்ப கான்பிடென்ட்டா ஆபரேஷன் ஆரம்பிக்கிறாரு. அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறதால ஆபரேஷன் சீக்கிரமே முடிஞ்சிடுது. குழந்தையும் பிறந்துடுது. ஆனா எல்லா டாக்டர்ஸும் சோகமா நிக்கிறாங்க. ஹீரோ ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த ஆபரேஷன்ல ஒரு பிரச்சனையாகி போச்சு, குழந்தை இறந்து போய் தாங்க பிறந்திருக்கு. இந்த விஷயம் ரவிக்கு தெரிய வர அவரு கொந்தளிச்சு போயிடுறாரு. ரவிக்கு இதுக்கு முன்னாடி வரையும் குழந்தை இல்லாத பிரச்சனை தான். ஆனா இப்ப ஆபரேஷன்ல குழந்தை இறந்து போச்சு. அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வருஷம் குழந்தைக்காக கஷ்டப்பட்ட மொத்த டென்ஷனையும் அங்க ஹீரோ மேலையும் ஹாஸ்பிட்டல் மேலையும் கொட்டி தீக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரவி அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுடுறான். அது பத்திரிக்கைக்காரங்க வரையும் போயிடுது. யாராவது சீக்கிரமா வளர்ந்தாதான் பிடிக்காதே, அதனால நியூஸ் சேனல் வரையும் ஹீரோவோட பேரை போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு மக்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பாதுகாப்புக்கு இன்ஸ்பெக்டர் ரஹீம் தான் அங்க வராரு. அவர் டீமை விட்டு மக்களை கண்ட்ரோல் பண்ண சொன்னவர் உள்ள வந்து ஹீரோ இங்க இருந்தா அவர் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவர் அங்க இருந்து பின்னாடி வெளியே அழைச்சிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் இந்த பிரச்சனையை பேசி முடிக்காம அப்படியே விட முடியாதுல்ல. அதனால ஹீரோ சுஜா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்றாரு. சரின்னு அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் ரஹீமே ஹீரோவை ரவியோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க பார்த்தா மக்கள் கூட்டம் கூடி இருக்கு. ஹீரோவை உள்ளேயே விட மாட்டாங்க. ஆனா ரஹீம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோவை ரொம்ப நம்பி அவரால் இப்படி ஆயிட்டதால ரவி அவர் மேல பயங்கர கோவமா எதுவும் பேசாமையே உட்கார்ந்துருக்காரு. சுஜாவால எஞ்சி வர முடியாததால அவங்க ரூமுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. சுஜாவுக்கு ரத்த கட்டு இருக்குன்னு ஏன் எங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னு ஹீரோ கேட்க ரவி அப்படியே முழிக்கிறாரு. எந்த ரத்த கட்டு இருந்தா ஐவிஎஃப் பண்ற டாக்டர்ஸ் யோசிப்பாங்க, அதான் ரவி சொல்லாமே இருந்திருக்காரு. உடம்புல இப்படி ஒண்ணு இருக்குன்னு சுஜாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். அந்த விஷயம் ரவிக்கும் தெரியும். ஆனா அதால குழந்தை பத்துக்கிறதுல பிரச்சனை வரும், இப்படி ஐவிஎஃப்ல பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு தெரியாம போச்சு. டாக்டர் கிட்ட இதை மறைச்சது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு. ஆனா ஹீரோ வந்தது இதை சொல்றதுக்காக இல்ல. ஆபரேஷன் அப்ப சுஜா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகி குழந்தைய வேகமா வெளில எடுத்தாகணும்னு நிலைமை வந்திருக்கு. அவங்களும் சீக்கிரம் ஆபரேஷன் முடிச்சு வெளில எடுத்திருக்காங்க. ஆனா குழந்தைய வெளில எடுக்கிறப்பயே அது இறந்துடுச்சு அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னு அதை கேட்டு சுஜாவும் ரவியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோ எனக்கும் குழந்தை இல்லாத வழி என்னன்னு தெரியும், ஏன்னா எனக்கு சில பிரச்சனை இருக்கு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ரிசல்ட்ல இதான் வந்திருக்கும் போல.
போல. இதை கேட்டு இந்த டாக்டருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரெண்டு பேரும் அவரை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோவால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியாததால அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் மேல எந்த தப்பும் இல்லாததால கோர்ட்லயும் ஹீரோ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோ அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாரு. அப்ப அவரை பாக்குறதுக்காக ஹீரோயின் அங்க வராங்க. என்ன இருந்தாலும் புருஷனை அப்படியே விட முடியாதுல்ல, அதான் வந்துட்டாங்க. நான் செஞ்ச காரியத்துக்கு வெறும் சாரி மட்டும் கேட்டா போதாது, இருந்தாலும் சாரின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவையே பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்க. அத பொண்டாட்டி கிட்ட கேட்காமயே பொண்டாட்டிய பத்தி புருஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்ல அவங்க சொன்னதை வச்சு அவங்களுக்கு நம்ம மேல கோவம் குறைஞ்சிட்டுன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அங்க பீச்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு வெள்ளக்கார ஜோடி மண் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்க அத 3 குட்டி பசங்க இடிச்சு விட்டுட்டு ஓடுதுங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பசங்க தான். 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு. 3 பேரும் இவங்களுக்கு பிறந்த மாதிரி காமிக்கல. இதுக்கு முதல் சீன்ல ஹீரோயின் ஒரு ஃபார்ம் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அது பசங்களை தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மா தான் இருக்கும். 3 பசங்களும் பீச்ல ஓடிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள துரத்திக்கிட்டு போறாங்க. இப்படி 5 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.